பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொன்னது யார்? பரிசேயர். இயேசு மலையிலிருந்து இறங்கினபோது அவருக்கு பின் சென்றார்கள். திரளான ஜனங்கள். யோவானின் சீஷர் இயேசுவிடம் வந்தார்கள். சரியா தவறா? சரி. இயேசு கிறிஸ்து யாரைப்போல் போதிக்கவில்லை? வேதபாரகரை போல். பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்ததை அறிவித்தவர்கள் யார்? பன்றிகளை மேய்த்தவர்கள். பாவிகளை அல்ல, நீதிமான்களையே அழைக்க வந்தேன் என்று இயேசு மொழிந்தார். சரியா தவறா? தவறு. அற்பவிசுவாசிகளே என்று யாரை இயேசு கடிந்து கொண்டார்? சீஷரை. யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். தன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடாமல் தன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்க சொல்லும் மனுஷன் எப்படி அழைக்கப்படுகிறான்? மாயக்காரனே என்று அழைக்கப்படுகிறான். காற்றையும் கடலையும் இயேசு அதட்டிய உடனே மிகுந்த உண்டாயிற்று. அமைதல் உண்டாயிற்று. கடலில் பெருங்காற்று உண்டானபோது இயேசு என்ன செய்து கொண்டிருந்தார்? நித்திரையாயிருந்தார். பிசாசுகள் இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிந்திருந்தன. சரியா தவறா? சரி. ஆண்டவரே, எங்களை இரட்சியும் போகிறோம் என்று சொல்லி சீஷர்கள் இயேசுவை எழுப்பினார்கள். மடிந்து போகிறோம். கெட்ட மரம் கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு யாரை பார்த்து கூறினார்? திமிர்வாதக்காரனை. அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். வேலையாட்களை அனுப்பும்படி. மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று இயேசு யாரிடம் கூறினார்? பெரும்பாடுள்ள ஸ்திரீ. பிசாசு பிடித்த அநேகரை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். அஸ்தமன வேளையில்
புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். ராஜ்யத்தின் புத்திரர். யாருடைய விசுவாசத்தைக் கண்டு இயேசு திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார்? படுக்கையில் கிடந்த திமிர்வாதக்காரனை இயேசுவிடம் கொண்டு வந்தவர்களின் விசுவாசம். நீங்கள் பிறருக்கு அளக்கிற படியே உங்களுக்கும் அளக்கப்படும். அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நல்ல மரம் கனிகளை கொடுக்க மாட்டாது. கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. இயேசு ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். சரியா தவறா? சரி. கேட்டுக்குப் போகிற வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இயேசு தேவதூஷணம் சொல்லுகிறதாக தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டது யார்? வேதபாரகரில் சிலர். தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி இயேசுவை வேண்டிக் கொண்டவர்கள் எவ்விடத்தார்? கிர்கசேனர் நாட்டினர். பூமியிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. உங்கள் முத்துக்களை முன் போடாதேயுங்கள். பன்றிகள் முன் போடாதேயுங்கள். எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இயேசு படவில் ஏறி தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். இந்த பட்டணம் எது? கப்பர்நகூம். இயேசு கிறிஸ்துவின் போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டவர்கள் யார்? ஜனங்கள். மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்துமாறு யாரிடம் இயேசு கூறினார்? சுத்தமாக்கப்பட்ட குஷ்டரோகியிடம். கேட்டுக்குப் போகிற வாசல் எப்படிப்பட்டது? விசாலமானது. நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். யாரிடம் இயேசு இவ்வாறு கூறினார்? நூற்றுக்கு அதிபதியிடம். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது என்று யாரிடம் இயேசு கூறினார்? இரண்டு குருடரிடம். மிகவும் கொடியராயிருந்த 2 பேர் யார் யார்? பிசாசு பிடித்தவர்கள். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்று இயேசு யாரிடம் கூறினார்? நூற்றுக்கு அதிபதியிடம். இயேசு ஆச்சரியப்பட்டு யாருடைய விசுவாசத்தை மெச்சிக்கொண்டார்?
நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை. எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்று யாரை பார்த்து இயேசு கூறினார்? குஷ்டரோகியை பார்த்து. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று யாரை குறித்து இயேசு கூறியுள்ளார்? கள்ளத்தீர்க்கதரிசிகள். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறோமோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்ய வேண்டும். ஏன்? நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனங்களும் இதுவேதான். பன்றிக் கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கேட்டது யார்? யாரிடம்? பிசாசுகள் இயேசுவிடம். இயேசு அசுத்த ஆவிகளை தமது துரத்தினார். வார்த்தையினாலே துரத்தினார். ஜீவனுக்குப் போகிற வாசல் எப்படிப்பட்டது? இடுக்கமும் வழி நெருக்கமுமானது. இயேசுவே தேவனுடைய குமாரனே என்று கூப்பிட்டது யார்? பிசாசு பிடித்திருந்த இருவர். அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று இயேசுவிடம் வந்து கூறினவன் யார்? வேதபாரகன் ஒருவன். கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினவன் மனுஷன். புத்தியுள்ள மனுஷன். ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்தது யார்? மத்தேயு. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று இயேசுவை கூப்பிட்டவர்கள் யார்? இரண்டு குருடர்கள். யார் தம்மிடம் பேசியதை கேட்டு இயேசு ஆச்சரியப்பட்டார்? நூற்றுக்கு அதிபதி. நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் போ என்று இயேசு திமிர்வாதக்காரனிடம் கூறினார். வீட்டுக்கு போ. உள்ளத்திலோ பச்சிக்கிற ஓநாய்கள். யார் இவர்கள்? கள்ளத் தீர்க்கதரிசிகள். இயேசு கிறிஸ்துவின் போதகத்தை குறித்து ஜனங்கள் ஏன் ஆச்சரியப்பட்டார்கள்? அதிகாரமுடையவராய் போதித்தபடியால். திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்பட்டது யார்? நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன். பரிசுத்தமானதை கொடாதிருங்கள். நாய்களுக்கு கொடாதிருங்கள். நாம் என் மற்றவர்களைப் போல் குற்றவாளிகள் என்று தீர்க்காமல் இருக்க வேண்டும். நாம் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு
நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடம் வந்து வேண்டிக் கொண்டபோது அவர் எந்த பட்டணத்தில் இருந்தார்? கப்பர்நகூம். ஏன் முத்துக்களை பன்றிகள் முன் போடக்கூடாது? அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறிப் போடும். டேஷ் வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய். மனுஷர் உங்களுக்கு எவைகளைச் செய்ய டேஷ் அவைகளை நீங்களும் அவர்களுக்குச் செய்யுங்கள். விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்குச் செய்யுங்கள். நரிகளுக்கு டாஷ்களும் ஆகாயத்து பறவைகளுக்கு டாஷ்களும் உண்டு. குழி, கூடு. இயேசு ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பந்தியிலிருந்தார். சரியா, தவறா? சரி. பிசாசு பிடித்திருந்த இரு மனுஷரும் எங்கிருந்து புறப்பட்டு இயேசுவிடம் வந்தார்கள்? பிரேதக்கல்லறைகளிலிருந்து. பிணியாளிகளுக்கு டாஷ் வேண்டியதையல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. வைத்தியன். நூற்றுக்கு அதிபதி இயேசுவை எப்படி அழைத்து தன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான்? ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். யாருடைய மாமி ஜுரமாய் கிடக்கிறதைக் கண்டு இயேசு குணமாக்கினார்? பேதுருவின் மாமி. ஜனங்கள் இந்த அற்புதத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டு இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்று பேசிக்கொண்டார்கள். பிசாசு பிடித்த ஊமையான மனுஷன் சுகம் பெற்ற அற்புதம். பன்றிகளுக்கு நேர்ந்தது யாது? மாண்டு போயின. பலியையல்ல டாஷ் விரும்புகிறேன். இரக்கத்தையே டாஷ் அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து டாஷ் உபதேசித்தார். ஜெப ஆலயங்களில் உபதேசித்தார்.